இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி துணி கொடுத்துருக்காங்கங்கிறது பாருங்கள், எப்படி கிராஸாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரிலாம் துணி வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி வெட்டணும் அப்படிங்கிறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறத மேலே போட்டுக்கிட்டேன், கீழே கரெக்டாக இருக்கிறத இப்படி போட்டுக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள், கை பீஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. கையில் 2 பக்கமும் ஜாயிண்ட் கொஞ்சம் கொஞ்சம் வரும். உங்களுக்கு துணி எப்படி பத்தும் அப்படிங்கிறதுக்காண்டி காமிக்கிறேன். அடுத்தது பாருங்க, பேக்கு இந்த அளவுக்கு இப்படி நேராக வெட்டிக்கோங்க. இது பேக் போட்டிருக்கேன். இது ஃப்ரண்ட்டு. பாத்தீங்களா, இது பட்டிக்கு. இது போக இந்த துணி பாத்தீங்களா எவ்வளோ மிச்சம்னு. இப்படி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெட்டுறதுக்கும் இருக்கட்டும், தைக்கிறதுக்கும் சரி ஈஸியா இருக்கும். நீங்க தச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிக்கலாம். லைனிங் மட்டும் வெட்டிட்டீங்களா, மெயின் கிளாத் நம்ம ஈஸியாக ஒரு செகண்டில் வெட்டிடலாங்க. இதை விட எக்ஸஸாக மட்டும் இருக்கிற மாதிரி இப்படி வெட்டி மட்டும் தச்சுட்டிங்கன்னா போதும். நம்ம தச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கலாம். இங்கே வெட்டையில மட்டும் கழுத்துக்கு முன்னாடியே வெட்டிக்கோங்க. எல்லாமே வெட்டிட்டோம். இப்போ பாருங்க, அந்த மிச்சம் இருக்கிறதெல்லாம் கையில் ஜாயிண்ட் நம்ம கை ஜாயிண்ட்டுக்கு கொடுத்துடலாம். மிச்சம் வந்துச்சுங்களா கிளாத்து, இதை 4ஆ மடக்கி இப்போ இது கை ஜாயிண்ட்டுக்கு. இதெல்லாம் இவ்வளோதாங்க மிச்சம் இந்த ப்ளவுஸில். அதை வெட்டிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், இது கைக்கு ஆச்சுங்களா, பேக் ஆச்சு, இது ஃப்ரண்ட்டுக்கு வெட்டிட்டோம், இது பட்டி வெட்டிட்டோம், அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா இது கொக்கி பீஸு, வி பீஸு, இது பாருங்கள் கிராஸ் பீஸு, அவ்வளோதான். நம்ம வெட்டியே முடிச்சிட்டோம்.